ஹாய், இன்னைக்கு நம்ம பிஎட் செகண்ட் இயர்ல கற்றலுக்கான மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதுல செகண்ட் யூனிட் பார்த்துருக்கோம். அதுல வந்து எந்த கேள்வி பார்த்துருக்கோம்னா, மாணவர்களது கற்றலை மதிப்பிடுவதற்கான வகுப்பறை நடைமுறைகள் அந்த கேள்வி பார்த்துருக்கோம். அதுல 3 கேள்வி இருக்கு சொன்னேன். ஆசிரியர் மாணவர்களுடைய உரையாடல், மதிப்பீட்டு குறிப்புகள் கொண்ட பின்னூட்டம் அளித்தல், இந்த ரெண்டையும் நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். இப்ப லாஸ்டா இருக்கிறது என்னன்னா ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடு. பாருங்க, ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடு. இந்த கேள்வி இந்த 3ல 1 வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடு வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன, ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடு. ஒப்பார் மதிப்பீடுனா என்ன, சுய மதிப்பீடுனா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுல என்ன நன்மைகள் இருக்கு, உங்க புக்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒப்பாரை பத்தின என்ன விஷயம், ஒப்பார் மதிப்பீடு பத்தின என்ன, ஒப்பார் மதிப்பீடு என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து சுய மதிப்பீடுனா என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஒப்பார் சுய மதிப்பீடு பண்றதுனால என்ன நன்மைகள், இந்த 3 ஹிட்டிங் தான் இந்த கேள்வி இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒப்பார் மதிப்பீடுனா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒண்ணு கிடையாது. ஒப்பார் மதிப்பீடுனா ஒரு மாணவரது ஒப்படைப்பு அல்லது விடைத்தாளை, ஒரு எக்ஸாம் வைக்கிறோம், அந்த டெஸ்ட் பேப்பரை வந்து சக மாணவர்கள் மதிப்பிட்டு, ஆசிரியர் திருத்தாம மாணவர்களுக்குள்ளே பிரிச்சு கொடுத்து அவங்க திருத்தி அதுல பின்னூட்டம், அது என்னென்ன குறைபாடு இருக்கு அப்படின்னு எடுத்து கூறுவது தான் இந்த ஒப்பார் மதிப்பீடுன்னு சொல்றாங்க. சோ இதுதான் ஒப்பார் மதிப்பீடு. அதனா ஒரு மாணவரது ஒப்படைப்பு அல்லது விடைத்தாள்களை, அந்த விடைத்தாள்களை சக மாணவர்கள் மதிப்பிட்டு பின்னூட்டம் வழங்குதலையே ஒப்பார் மதிப்பீடு எனப்படுகிறது. ஓகே, இதான் ஒப்பார் மதிப்பீடு. இப்ப பாத்தீங்கன்னா புக்ல அந்த ஒப்பார் மதிப்பீடு கிட்டத்தட்ட 1.5 பேஜ் கொடுத்துருக்காங்க. 2 பேஜ் வரைக்கும் அந்த ஒப்பார் மதிப்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா வளவளன்னு கொடுத்துருக்காங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்றத ஒரு அதுல என்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். நீங்க ரீட் அவுட் பண்ணா அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒப்பார் மதிப்பீடு தான் என்னன்னு சொல்லிட்டேன். அது பாருங்க, இந்த ஒப்பார் மதிப்பீடு எதனால எது சார், அதாவது ஆசிரியர்களது பணிச்சுமையை குறைத்திடவும், பாருங்க, ஆசிரியர்களது பணிச்சுமையை குறைத்திடவும் சிறந்த ஒப்படைப்பு அல்லது விடைத்தாள்கள் என்பதை தீர்மானிப்பதற்கான அடிப்படைகளை மாணவர்கள் புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. பாருங்க, ஆசிரியர்களது பணிச்சுமையை குறைத்திடும். ஆசிரியரோட பணிச்சுமை குறைகிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். மாணவர்கள் வந்து எது சரியான ஒப்படைப்பு, எது சரியான விடை, எந்த இந்த கொஸ்டின் வந்து யார் நல்லா எழுதியிருக்கா, ஏன்னா அவன் வந்து தானே இன்னொரு மாணவர் திருத்துறப்ப அந்த மாணவர் எப்படி இருக்கான், ஒவ்வொரு மாணவரும் மற்றவங்க எப்படி எழுதியிருக்காங்க, அப்ப எது சிறந்த ஆன்சர், எப்படி எழுதணும் அப்படிங்கிற விஷயத்த மாணவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதான் சொல்றாங்க, சிறந்த ஒப்படைப்பு அல்லது விடைத்தாள்கள் என்பதை தீர்மானிப்பதற்கான அடிப்படைகளை எல்லா மாணவர்களும் சக மாணவர்கள் பேப்பரை வைக்கிறப்ப பார்த்துட்டு எந்த யாரு ஆன்சர் சூப்பரா இருக்கா அப்படின்றத அது சொல்றாங்க. அடிப்படை விடைகள் என்பதை தீர்மானிப்பதற்கான அடிப்படைகளை மாணவர்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிற மாணவர்களது விடைகளை மதிப்பிடுவதன் மூலம், இன்னொரு மாணவருடைய ஆன்சர் பேப்பரை நான் மதிப்பிடுவது மூலம், அதை வெரிஃபிகேஷன் பண்றது மூலமா அதாவது ஒவ்வொரு பாடக்கருத்து பற்றிய பல்வேறு பார்வைகளை மாணவர்கள் அறிந்து கொள்ள முடிவதால். ஒரே கேள்விதான். இப்ப நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், ஒரு கேள்வி எத்தனை பேர் எத்தனை விதமா எழுதுறான். நம்ம வகுப்புல போறோம், ஒரு ஸ்டூடெண்ட் டெஸ்ட் வைக்கிறோம், ஒரே கேள்வியா அவன் எந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு எந்த மாதிரி நீட்டா எழுதுறான் வைக்கிறாங்க, எந்த ஒரு விஷயம் அதை சொல்றான். பிற மாணவர்களது விடைகளை மதிப்பிடுவதன் மூலம் ஒவ்வொரு பாடக்கருத்து பற்றிய பல்வேறு பார்வைகளை மாணவர்கள் அறிந்து கொள்ள முடிவதால் அவரது பாட அறிவு விரிவடைவதோடு, அப்ப அந்த கேள்வி இப்படிலாம் எழுதலாம், அவருடைய பாட அறிவு விரிவடைவதோடு சுயமாக ஆழ்ந்து சிந்தித்து தனது கற்றல் அடைவை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து மேம்படுத்திக் கொள்ளும் ஆற்றலை பெறுகிறான். பாத்தீங்களா? ஒரு ஆன்சர் வந்து சக மாணவர் எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, இதுதான் சிறந்த ஆன்சர், இது எப்படி எழுதணும் வைக்கணும் அப்படின்ட்டு சக மாணவர்களுடைய ஆன்சர் பார்த்து ஒப்பிட்டு சிந்திச்சு அடுத்தது எப்படி எழுதணும் அப்படின்றத அந்த கற்றலை மேம்படுத்துவதற்கான வழிவகுக்கிறது இந்த ஒப்பார் மதிப்பீடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாணவரது அறிதலை அறிந்துணரும் திறன்கள் வளர்ச்சிகின்றன. முக்கியமான பாயிண்ட் சேர்க்கணும். நீங்க அறிதலை அறிந்துணர்த்தல், தெரிஞ்ச ஆன்சரை கொஸ்டினா அதை எப்படி எழுதணும், அது எப்படி நம்ம பிரசன்ட் பண்ணணும், அப்ப அதுல இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் சேர்க்கணும். அதாவது அறிதலை அறிந்துணர்தும், அதான் சொல்றாங்க. அதாவது மாணவரது அறிதலை அறிந்துணரும் திறன்கள் வளர்ச்சி பெறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஒப்பார் மதிப்பீட்டை வெளிப்படுத்தும் விதமாக ஒப்படைப்பு அல்லது விடைத்தாள்களில் அமைந்து காணப்பட வேண்டிய கூறுகள். அதாவது என்னன்னா, இப்போ இது வந்து ஒரு சிம்பிளா இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. ஒப்பார் மதிப்பீட்டை வெளிப்படுத்தும் விதமாக, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் பேப்பரை நம்ம வாங்குறோம், வாங்கிட்டு அந்த கேள்விக்கு எப்படி மார்க் போடணும்,
எத்தனை பாயிண்ட்ஸ் இருந்தா எவ்வளவு மார்க் போடணும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா மாணவர்களுக்கு தெரிந்திருந்தா மட்டுமே அந்த விடைத்தாளை அவன் சரியா மதிப்பீடு செய்ய முடியும். அதான் சொல்றாங்க பாருங்க, ஒப்பார் மதிப்பீட்டை வெளிப்படுத்தும் விதமாக ஒப்படைப்பு அல்லது வினாத்தாள்களில் அமைந்து காணப்பட வேண்டிய கூறுகள். அந்த விடையில வந்து என்னென்ன விஷயம்லாம் இருக்கணும், அதான் அமைந்து காணப்பட வேண்டிய கூறுகள் என்னென்ன விஷயம்லாம் இருக்கணும், அமைந்து காணப்பட வேண்டிய கூறுகள் அல்லது அம்சங்கள் அவை உள்ளனவா என்பதை கண்டறியும் குறியளவு ஆகிய குறிப்புகள் அடங்கிய மதிப்பீட்டு வழிகாட்டி. அதை புரிஞ்சுக்க, அதாவது எப்படி திருத்தணும் அதான் சொல்றேன். ஒரு ஆசிரியர் பேப்பர் திருத்தப்ப அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் எவ்வளவு மார்க் போடணும், எப்படி போகணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அந்த பேப்பர் திருத்துவார். அதுக்கேற்ற மாதிரி மார்க் போடுவார். அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா மதிப்பீட்டு வழிகாட்டிகள் சொல்றாங்க. அதான் மதிப்பீட்டு வழிகாட்டிகள் சொல்றாங்க. அந்த குறிப்புகள் அடங்கிய மதிப்பீட்டு வழிகாட்டியை ஆசிரியரால் உருவாக்கப்பட்டு மாணவர்களுக்கு அளித்திட வேண்டும். இப்போ ஒரு 5 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறோம், மாணவர்களுக்கு கொடுத்து டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. இப்ப அது மாணவர்களுக்குள்ளே பிரிச்சு கொடுத்து திருத்த சொல்றோம். அப்ப அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆசிரியர் வந்து அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், எந்தெந்த பாயிண்ட்ஸ் இருந்தா எவ்வளவு மார்க் போடணும், இந்த தப்பு இருந்தா எவ்வளவு மார்க் குறைக்கணும், என்னென்ன இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் வந்து அந்த வழிகாட்டி மதிப்பிடுதல் அதான் சொல்றாங்க. எப்படி திருத்தணும் அந்த வழிகாட்டி மதிப்பிடுதலுக்கு எப்படி வழிகாட்டணும் அந்த ஆசிரியர் ஸ்கிரிப்ட ஸ்டூடெண்ட்டை கண்டிப்பா கொடுத்து தெரிவிக்கணும். ஒரு 2 ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்டை வந்து ஒன்னு ஆளுக்கும் கையில கொடுத்துடணும், எல்லாரும் சொல்லிடணும் இத்தனை பாயிண்ட் இவ்வளவு மார்க் இருந்தா இப்படி மார்க் போடணும் அப்படின்ட்டு மாணவர்கள் நம்ம சொல்லிடணும். அத மதிப்பீட்டு அதிகாரி சொல்றாங்க. அப்பொழுதுதான் அப்படி கொடுத்தா தான் மாணவர்கள் விருப்பின்றி அந்த விடைத்தாள்களை சரியாக மதிப்பிடுவர். ஏன்னா எவ்வளவு மார்க் கூட போட குறைய போட தெரியாம போட்டு விட்டுற வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப ஆசிரியர் வந்து அந்த மதிப்பீட்டு வழிகாட்டி அதாவது மதிப்பீட்டு குறியீடுகள் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அதிக எண்ணிக்கையில் உள்ள மாணவர்கள், அதாவது இப்ப நிறைய மாணவர்கள் இருக்காங்க, ஒரு மாணவருடைய பேப்பரை எல்லா ஸ்டூடெண்ட்டையும் திருத்த முடியுமா? ஒரே பேப்பரை எல்லா ஸ்டூடெண்ட் திருத்த முடியுமா? அது சாத்தியமற்றது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா எனவே பொதுவாக மாணவர்கள் ஒப்படைப்புகள் விடைத்தாள்களை அவர்களுக்குள் பிரித்து வழங்கு. அதாவது ஒரு பேப்பரை ஒரு ஆள்கிட்ட மாத்தி அது பிரித்து வழங்கி ஒவ்வொருவரும் மற்ற ஒருவரது அடைவை மதிப்பிட வகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா வகுப்பில் ஆசிரியர் அளித்திடும் மதிப்பீட்டு வழிகாட்டி குறிப்புகளுக்கு, அதாவது அந்த அதெல்லாம் கொஞ்சம் இது சென்டென்ஸ் இருக்கு, ஆனா உள்ள ஒரு விஷயம் வரும். அதாவதுன்னா வகுப்பில் ஆசிரியர் அளித்திடும் மதிப்பீட்டு வழிகாட்டி, அந்த ஆசிரியர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும் எவ்வளவு மார்க் அதுக்குல அதான் மதிப்பீட்டு வழிகாட்டிகள், அதன் அடிப்படையில மாணவர்கள் திருத்திருக்க வேண்டும் சொல்றாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு பாரா கொடுத்துருக்காங்க. அந்த பாரால என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இப்ப ஆசிரியரோட மதிப்பீட்டு வழிகாட்டி மாணவர்கள் கொடுக்கப்படுது, அந்த மதிப்பீட்டு குறியீடு கொடுக்கப்படுது. கொடுத்து மாணவர்கள் ஒவ்வொரு பேப்பரை மாத்தி கொடுத்து எல்லா மாணவர்களும் அவங்க பேப்பரை திருத்துறாங்க. ஒரு பேப்பரை மாத்தி திருத்துறாங்க. திருத்தி முடிச்சுட்டு யார் திருத்துறாங்களோ அந்த பேப்பர்ல அவங்களுடைய நேம் வந்து எழுதிடணும். சரியா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பேப்பரை இன்னொரு ஸ்டூடெண்ட் திருத்துறானா அந்த திருத்துற ஸ்டூடெண்ட் வந்து அந்த பேப்பர்ல நேம் எழுதிடணும். நேம் எழுதி ஃபுல்லா இதுனா ஒரே நேரத்துல எல்லா மாணவர்களுடைய விடைத்தாளும் மதிப்பீடு செய்யப்படுகிறது. இது சொல்றாங்க. அப்புறம் அந்த மதிப்பீட்டு விடைத்தாளில் யார் திருத்துறாங்களோ அந்த மாணவர்களுக்கு பேரிடம் இருக்கணும். பேரிடம் வந்து திருத்தி முடிச்சுட்டு அது ஆசிரியர்கிட்ட வருது. ஆசிரியர் வந்த பிறகு ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் அந்தந்த மாவட்டத்தை பேப்பர் கொடுக்குறாரு. பேப்பர் கொடுத்துட்டு மாணவர்கள் வந்து அதுல பாக்குறாங்க. பார்த்துட்டு கரெக்டா வெளியே பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. அதுல ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த மாணவர்கள் ஆசிரியர் வந்து முறையிடணும். ஆசிரியர் அதை பார்த்துட்டு சரியான விஷயமா இருந்துச்சுன்னா ஆசிரியர் அதுக்கான மதிப்பீடுகள் கொடுக்கணும். சரிங்களா? இதைத்தான் அடுத்த பாரத சொல்றாங்க. இதெல்லாம் இப்படி நிறைய தவறு வராம இருக்கிறதுக்கு, அதாவது பம்புக்குனே மார்க் குறைச்சு கூட போடாம இருக்கிறதுக்கு ஆசிரியர் ஒரு நிபந்தனை விதிக்கலாம். என்னன்னா தவறா திருத்துற மாணவர்கள் வந்து எவ்வளவு மார்க் தவறா குறைச்சிருக்காங்களோ இல்லை கூட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு உன்னுடைய மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணா மாணவர்கள் கொஞ்சம் பயந்து கரெக்டா திருத்துவாங்க. இந்த நிபந்தனையே ஆசிரியர் விதிக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் அந்த ஒப்படைப்பு பத்தின அந்த பார்வை இருக்க எல்லா விஷயம் நீங்க ரிலேட் பண்ணுங்க ஈஸியா இருக்கு. இதுதான் ஒப்படைப்பு. ஃபர்ஸ்ட் ஒப்படைப்பு என்னன்னு சொல்லிட்டேன், அடுத்து ஒப்படைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், அடுத்து ஆசிரியருக்கு மதிப்பீட்டு அளவு மாணவர்கள் கொடுக்குன்னு சொல்லிட்டேன், அதன் அடிப்படையில் தான் மாணவர்கள் திருத்துன்னு சொல்லிட்டேன், விருப்பம் அதன் அடிப்படையில் மாணவர்கள் திருத்தி சொல்லிட்டேன். யாரா எந்தெந்த மாணவர்கள் எழுதுறாங்களோ அந்த மாணவர்கள் வந்து அந்த திருத்துற பேப்பரை அவங்களுடைய நேம் எழுதணும். நேம் எழுதிட்டு ஆசிரியர்கிட்ட திருத்தி முடிச்சுட்டு ஆசிரியர்கிட்ட கொடுக்கணும். ஆசிரியர் வந்து பேப்பரை வந்து அந்தந்த மாணவர்களுக்கு கொடுப்பாரு. அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் ஆசிரியர்கிட்ட வந்து அவங்க முறையிடலாம். ஆசிரியர் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே மார்க் குறையாச்சு கூட இருந்துச்சா ஆசிரியர் மார்க் போட்டுட்டு மார்க் போடலாம். இப்படி தவறுகள் நிறைய நடக்காம இருக்கிறதுக்கு ஆசிரியர் ஒரு நிபந்தனை விதிக்கலாம். என்ன நிபந்தனை விதிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து மார்க் யாராவது ஒரு தவறா திருத்தி குறைய போட்டாங்களோ இல்லை கூட போட்டாங்களோ அந்த அளவு உன்னுடைய பேப்பர்ல வந்து மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்ற வார்த்தை சொன்னா நிபந்தனை கொடுத்தனா மாணவர்கள் கொஞ்சம் பயந்து கொஞ்சம் சரியா திருத்துவாங்க. ஸோ இதுதான் என்னன்னா ஒப்படைப்பு சம்பந்தமான முழு விஷயம் இதுதான். சரிங்களா? அடுத்து பாருங்க,
சுய மதிப்பீடு. அதான் ஒப்பார் மதிப்பீடுன்றது நம்முடைய பேப்பரை இன்னொரு மாணவர்கிட்ட கொடுத்து திருத்தவது. சுய மதிப்பீடுன்றது தன்னுடைய பேப்பர் தானே திருத்துறது. சரிங்களா? ஆத்தர் சொல்றாங்க, மாணவர்கள் தனது கற்றலை தானே கண்காணித்து கற்றல் அடைவின் பல்வேறு அம்சங்கள் குறித்து அவ்வப்போது மதிப்பிட்டு அறிவதே சுய மதிப்பீடு என்று அழைக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுங்க. மாணவர்கள் தனது கற்றலை தானே கண்காணித்து படிச்சிடறோம், படிச்சுட்டு எக்ஸாம் தமிழ் டெஸ்ட் நம்ம பேப்பர் வாங்கிக்கிறோம், கண்காணித்து கற்றல் அடைவின் அந்த தேர்வு கற்றல் அடைவின் பல்வேறு அம்சங்கள் குறித்து நம்ம என்னென்ன மிஸ்டேக் விட்டுருக்கோம், என்னென்ன பாயிண்ட் அதை சேர்க்கணும், அது பல்வேறு அம்சங்கள் குறித்து அவ்வப்போது மதிப்பிட்டு, அவ்வப்போது எக்ஸாம் வச்சு நம்மளே அவ்வப்போது மதிப்பிட்டு அறிவதே, சரி நம்ம வந்து இவ்வளவு மிஸ்டேக் விட்டுருக்கோம், இதுல என்னென்ன பாயிண்ட்லாம் சேர்க்கணும் அப்படி அவனாவே சுயமாவே மதிப்பிட்டு சுயமாவே அறிகிறது தான் சுய மதிப்பீடு என்ன சொல்லலாம். சரிங்களா? இப்ப சுய மதிப்பீடுல 2 படிநிலைகள் இருக்குன்னு சொல்றாங்க. மாணவர்கள் அவரே அவங்க பேப்பர் வெளியிட பண்றதுல 2 படிநிலை இருக்கு சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதியை கற்பதால் விளையும் கற்றல் அடைவுக்கான ஒப்புக்கொள்ளப்பட்ட தரம். அதாவது நல்லா கொஞ்சம் சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதியை கற்பதால். இப்போ வந்து ஒரு யூனிட்ல ஒரு 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 2 கேள்வி படிக்கணும், அது ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதியை கற்பதால் அது என்ன சொன்னா, இந்த கருத்து வந்துட்டு அவனா சுயமதிப்பு பண்றான். அப்ப கற்றல் அடைவுக்கான ஒப்புக்கொள்ளப்பட்ட தரம். நம்ம வந்து இதுல வந்து இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம்ல படிக்கிறோம். அதை அவனா சுயமதிப்பு பண்றப்ப அந்த மார்க் வந்து அதுக்கு வருமா, அவன் என்னென்ன மிஸ்டேக் விட்டுருக்கோம், எப்படி திருத்தணும், அவனாலே திருத்திக்க முடியும். அதை சொல்றாங்க ஒப்புக்கொள்ளப்பட்ட தரம். அதாவது என்னன்னா, இந்த பாயிண்ட்ஸ் இருந்தா இவ்வளவு மார்க் நான் போட்டுக்குவேன் அப்படின்னு அவனா ஒப்புக்கொள்ள தரம் இருக்கணும். அப்புறம் இல்லைன்னா தான் பேப்பரை வந்து அவங்களாட்ட எக்ஸ்ட்ரா மார்க் போட்டுக்க முடியாது. ஒப்புக்கொள்ளப்பட்ட தரம், அந்த மதிப்பீட்டு அளவை கொண்டு நம்ம இது பண்ணலாம். 2வது என்ன சொன்னா, தீர்மானிக்கப்பட்ட அடிப்படைகளின்படி பாடப்பொருளின் கற்றல் தேர்ச்சி எந்த அளவு உள்ளது என்பதை தீர்மானித்தது. அதாவது தீர்மானிக்கப்பட்ட அடிப்படைகள் அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர்லாம் இருக்கணும், தீர்மானிக்கப்பட்ட அடிப்படைகள் அதெல்லாம் அவர்கிட்ட இருக்கா, அந்த பாடப்பொருள் கற்றல் தேர்ச்சி எந்த அளவு அந்த பாடப்பொருள் ஒரு பாடப்பொருள் படிக்கணும், அதுல எந்த அளவு எக்ஸாம் எழுதி அந்த ஆன்சர் எந்த அளவுக்கு இருக்கணும், அந்த அடிப்படை தீர்மானிக்கப்படுது, அந்த அடிப்படை உள்ளதா என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். இந்த 2 படிநிலைகள் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த சொன்னா 2 படிநிலை சொல்றேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வந்து இன்னியும் இந்த சுய மதிப்பீடு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதாவது பொதுவாக சுய மதிப்பீடு என்பது கற்றல் தேர்ச்சியின் அளவை மதிப்பிடும் அளவுங்க. கற்றல் தேர்ச்சியின் அளவை, அது எந்த அளவுக்கு கத்துக்கிறோம், அதை டெஸ்ட் வைக்கிறோம், அதை நம்மளே சுய மதிப்பீடு பண்றோம். அத சொன்னாங்க, பொதுவாக சுய மதிப்பீடு என்பது கற்றல் தேர்ச்சியின் அளவை மதிப்பிடும் விளைபயன் மதிப்பீடாக விளங்கிய போதிலும். அதாவது விளைவுனா என்னது, ஒரு நன்மை பயக்கும் ஒரு விஷயம். அதான் பொதுவாக சுய மதிப்பீடு என்பது கற்றல் தேர்ச்சியின் அளவை மதிப்பிடும் விளைபயன் மதிப்பீடாக விளங்கிய போதிலும் சுய மதிப்பீட்டு செயலே ஒரு கற்றல் செயலாக அமைகிறது. பாருங்க, அவன் பேப்பரை அவனே வேல்யூஷன் பண்றப்ப நிறைய விஷயம் அவனே தெரிஞ்சுக்கிறான். அதான் சுய கற்றலுக்கு வழிவகுன்னு சொல்றாங்க. அவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் மதிப்பீட்டு குறியீடுகளை அறிதல். அது மதிப்பீட்டு குறியீடு என்ன சொல்லிட்டேன், 5 கொஸ்டின் வைக்கணும், அதுக்கு ஆன்சர் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆசிரியர்கள் மாணவர்கள் கொடுப்பாரு சொன்னேன். சரியா? அது மதிப்பீட்டு குறியீடுகளை அறிதல், அவற்றின் அடிப்படையில் கற்றல் தேர்ச்சியை மதிப்பிடல். இந்த மாதிரி தான் ஆன்சர் இருக்கணும், இந்த பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும். அதாவது மதிப்பீட்டு குறியீடுகளை அறிதல். அப்ப எப்படி ஆன்சர் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அவற்றின் அடிப்படை, அந்த அடிப்படையில கற்றல் தேர்ச்சியை மதிப்பிடல், இந்த அடிப்படையை வச்சு அந்த பேப்பர் ரிலேஷன் பண்றான். கற்றல் தேர்ச்சியை மதிப்பிடல் போன்ற திறன்களை, இந்த 2 திறன்களையும் மாணவர்களிடம் உருவாக்க சுய மதிப்பீடு உதவுகிறது. அதாவது ஒரு கேள்விக்கு எப்படி ஆன்சர் இருக்கணும், அந்த மதிப்பீட்டு குறியீடு வந்து ஆசிரியர் கொடுக்குறாரு. அப்ப இந்த கேள்வியில இந்த ஆன்சரா இருக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கிறான். ஒரு விஷயம். இன்னொன்னா, மதிப்பிடுறப்ப இந்த பாயிண்ட்ல அதுல இருக்கணும். அப்ப மதிப்பிடுறப்ப அவன் எழுதுறது எப்படி எழுதணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். அதான் சொல்றாங்க, மதிப்பீட்டு குறியீடுகளை அறிதல், அவற்றின் அடிப்படையில் கற்றல் தேர்ச்சியை மதிப்பிடல் போன்ற திறன்களை மாணவர்கள் உருவாக்கிட சுய மதிப்பீடு உதவுகிறது. சரிங்களா? அப்ப சுய மதிப்பீடு என்பதை காட்டலாம். சுய மதிப்பீடுங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்த காட்டணும். சுய மதிப்பாய்வு அப்படின்னு சொல்லலாம். சுய மதிப்பீடு என்பதை காட்டிலும் சுய மதிப்பாய்வு என்பதை பொருத்தமான சொல்லாக இருக்கும். ஏன்னா அவனே மதிப்பெடுக்கிறான். அவனுடைய திறமையோட நம்ம எப்படி எழுதணும், நமக்கு என்ன வீக்னஸ் இருக்கு, நமக்கு என்ன பாசிட்டிவ்னஸ் இருக்கு, எந்த அளவுக்கு நமக்கு என்ன வீக்னஸ் இருக்கு அப்படின்ற அவனே தெரிஞ்சுக்கிறான். அப்ப சுய மதிப்பாய்வு, அதாவது சொல்றாங்க, சுய மதிப்பீடு என்பதை காட்டிலும் சுய மதிப்பாய்வு என்பதே பொருத்தமான சொல்லாக தோன்றுகிறது. ஏன்னா அவனவனே மதிப்பிடுறான். சுய மதிப்பாய்வு அப்படி சொல்றதா வார்த்தை பொருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏனெனில் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, மாணவர்கள் தன் கற்றல் அறிவை மதிப்பாய்வு செய்து கற்றலில் காணப்படும் குறைகள்,
மற்றும் அவற்றை திருத்திடும் வழிமுறைகள் ஆகியவற்றை அறிந்துணர்ந்து, ஏன்னா அவனவனே திருத்துறதுனால அதுல என்ன சொல்றாங்க, கற்றலில் காணப்படும் குறைகள் என்ன குறைபாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அவற்றை திருத்திடும் வழிமுறைகள், அது எப்படி என்ன மிஸ்டேக் அது எப்படி மாத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அதை அறிந்துணர்ந்து பொருத்தமான கூடுதல் கற்றல் செயல்களை மேற்கொள்ளுதல், அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை என்னென்ன மாற்றங்களை பண்ணணும், அதான் பொருத்தமான கூடுதல் கற்றல் செயல்களை மேற்கொள்ள உதவுவதால் சுய மதிப்பீடு சுய கற்றலுக்கு வழிவகுக்கிறது. சோ இதுதான் ஒப்பார் பத்தின ஒரு விஷயம், சுய மதிப்பீடு பத்தின ஒரு விஷயம். ஒப்பார் பத்தின ஒரு விஷயம் ஃபுல்லா நான் சொல்லிட்டேன். சுய மதிப்பீடுனா ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். அதாவது மாணவர்கள் தனது கற்றலை தானே கண்காணித்து கற்றல் அளவில் பல்வேறு அம்சங்கள் குறித்து அவ்வப்போது மதிப்பீட்டாளர்கள் சுய மதிப்பீடு சொல்லிட்டேன். அப்புறம் சுய மதிப்பீடுக்கு 2 படிநிலைகள் என்ன சொல்லிட்டேன். அப்புறம் சுய மதிப்பு பத்தின ஒரு சென்ட்ரல் விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன், பொதுவாக சுய மதிப்பீடு என்பது கற்றல் தேர்ச்சி அளவை மதிப்பிடும் விளைவையன் மதிப்பீடாக இருந்த போதிலும் அது சுய கற்றலுக்கு உதவுகிறது. ஏன்னா அவனே தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொன்னேன். அப்புறம் அந்த மதிப்பீட்டு அளவுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறான். அந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல எப்படி மாற்றங்கள் கொண்டு வரணும், என்ன ஆகணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ இதை பத்தின ஒரு 4 பாயிண்ட் சொல்லிட்டேன். இப்ப என்ன செஞ்சு ஒப்பார் மதிப்பீடு முடிஞ்சு சுய மதிப்பீடு முடிஞ்சு. சரி, இந்த ஒப்பார் மதிப்பீடு இந்த சுய மதிப்பீடுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு இப்ப நீங்களே சொல்லலாம். ஒப்பார் மதிப்பீடு என்ன சொல்லிட்டேன், சுய மதிப்பீடு சொல்லிட்டேன். இதனால என்ன சார் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் அட்வான்டேஜஸ் என்ன கேட்டீங்கன்னா, மாணவர்கள் தமது மற்றும் பிறரது கற்றல் செயல்பாட்டை ஆராய்ந்து மதிப்பிடும் திறன் பெறுகின்றனர். ஒண்ணுனா மாணவர்கள் தமது சுய மதிப்பீடுல தான் எப்படி எழுதுறோம் என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். ஒப்பார் மதிப்பீடுல பிறரது கற்றல் செயல்பாட்டை ஆராய்ந்து மதிப்பிடும் திறனை பெறுகின்றான். இது எப்படி அவன் எழுதியிருக்கான் அப்படின்னு அதை ஆராய்ந்து மதிப்பிடும் திறனையும் பெறுகிறான். இது மாணவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜஸ். ரெண்டாவதுனா சுய மற்றும் ஒப்பார் மதிப்பீட்டில் ஈடுபடும் போது, இந்த சுய மற்றும் ஒப்பார் மதிப்பீட்டில் ஈடுபடும் போது மதிப்பீட்டு திறன்களோடு மாணவர்களது சுய கற்றலும் நடைபெறுகிறது. அவன் வேல்யூஷன் பண்றப்ப அது மதிப்பீடு மட்டும் கிடையாது, அவனும் என்ன செஞ்சா அதை படிச்சு பார்த்துட்டு என்னென்ன விஷயம் சேர்க்கணும் வைக்கணும் அப்படின்னு அவனுடைய சுய கற்றலும் மேம்படுகிறது. இதுல பாயிண்ட் சொன்னேன். அதை மாணவர்கள் மதிப்பிடுவது மட்டும் கிடையாது, அவனுடைய சுய கற்றலுக்கு உதவுகிறது. எது உதவுகிறது, இந்த சுய மதிப்பீடு, இந்த ஒப்பார் மதிப்பீடு. சரி, இது 2வது பாயிண்ட் சொல்றான். அடுத்து 3வது பாயிண்ட் சொன்னா, சிறந்த கற்றல் அடைவு அல்லது கற்றல் செயல்பாடு என்பதன் முக்கிய கூறுகள் அல்லது அம்சங்களை விவாதித்து, அதாவது என்னன்னா ஒரு 4-5 மாதம் குரூப்பா இருக்கான், ஒரு பேப்பர் மாத்தி இருக்கிறப்ப இவன் இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கான், இல்ல இந்த பாயிண்ட் குறைய சேர்த்திருக்கான், அப்படி அவங்களுக்குள்ள விவாதித்து எது சிறப்பான ஆன்சர், விடைகளுக்கான சிறந்த முக்கிய கூறுகள் என்ன இருக்கு, அந்த முக்கிய அம்சங்கள் என்ன இருக்கு, அவங்களுள்ள விவாதித்து ஒரு சிறந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு உதவியா இருக்கு. எது உதவியா இருக்கு, ஒப்பாகவும் மதிப்பீடு ஒப்பாடு. அது சொன்னாங்க சிறந்த கற்றல் அடைவு, சிறந்த ஆன்சர் கற்றல் அடைவு, அதாவது கற்றலை எப்படி கரெக்டா வெளிப்படுத்திருக்காங்க எந்த பேப்பர்ல இருக்கு அப்படின்றது, அல்லது கற்றல் செயல்பாடின் என்பதன் முக்கிய கூறுகள் அம்சங்களை விவாதித்து முடிவு செய்ய சுய மதிப்பீடு மற்றும் ஒப்பார் மதிப்பீடு உதவிகள் சொல்றான். அடுத்து 4வது பாயிண்ட் சொல்றான், ஆசிரியரின் பணிச்சுமையும் கால செலவும் பெருமளவு குறைகிறது. ஆசிரியரோட பணிச்சுமையும் கால செலவும் பெருமளவு குறைகிறது, இது முக்கியது. அப்புறம் இந்த குழு செயல்பாடுகள் மதிப்பிடுறதுக்கு இந்த ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடு குழு ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குழு கற்றலில் தான் கற்றவற்றை எடுத்துரைத்து அதன் மூலமும் சக மாணவர்களின் மூலமும் மதிப்பீடு செய்தல் சாத்தியமாகிறது. குழு கற்றல் தன்னுடைய கற்றல்களை எடுத்துரைத்து, அதாவது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இல்ல இந்த பாயிண்ட் இதுக்காக எழுதுறேன் அப்படின்னு அதை எடுத்துரைத்து சக மாணவர்களின் மூலம் மதிப்பீடு செய்வதற்கும் சாத்தியமாகிறது. ஆசிரியர் சொல்ல சக மாணவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் குழு செயல்களில் மதிப்பீடு மற்றும் சுய மதிப்பீடு பெரிய உதவுன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்த பாயிண்ட் சொன்னா, ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடுதல், அதாவது ஒப்பார் மற்றும் சுய மதிப்பிடுதல் கற்றல் கற்பித்தலோடு கற்றலை மதிப்பிடுதலையும் இணைத்து, அதாவது கற்றல் கற்பித்தலோடு இந்த சுய மற்றும் ஒப்பார் கற்றல் கற்பித்தலோடு அதாவது மதிப்பிடுதல் இணைத்து உடனுக்குடன் பின்னூட்டம் பெற வழிவகை செய்யுது. ஒரு எக்ஸாம் வைக்கிறோம், எல்லாமே ஒரு மாணவர் திருத்தி விட்டா அப்ப என்ன செஞ்சிருது, அவனை சுய கற்றலுக்கு உதவுகிறது, உடனே மதிப்பிடப்படுது, உடனே மதிப்பிடப்பட்டு அது என்ன குறைகள் இருக்கு அவனை தெரிஞ்சுக்கிறான். அப்போ உடனுக்குடன் மதிப்பிடப்பட்டு உடனுக்குடன் பின்னூட்டம் வழங்கப்படுகிறது. அது ஒரு பாயிண்ட் சொல்லலாம். அடுத்து கடைசி பாயிண்ட் என்னன்னா, மதிப்பிடுவதற்கு முன் ஒரு மாணவர் இன்னொரு மாணவருடைய பேப்பரோ இல்ல அவனுடைய பேப்பர் மதிப்பிடுவதற்கு முன் மதிப்பீட்டிற்கான அடிப்படைகளை, அதாவது எப்படி வேல்யூஷன் பண்ணணும், ஒரு இன்னொரு மாணவர் பேப்பரை நம்ம மதிப்பிடுறதுக்கு முன்னாடி இல்ல நம்ம பேப்பரை நம்ம மதிப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த மதிப்பீட்டுக்கான அடிப்படைகள் எப்படி திருத்தணும் அப்படின்ற விஷயம், அல்லது அந்த என்ன சொன்னாங்க அந்த மதிப்பீட்டு அளவுகோல், அதாவது ஆசிரியர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தெரிஞ்சுக்கால கொடுத்துருப்பார்ல எவ்வளவு மார்க்கு எந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் போடணும் அப்படின்னு ஆசிரியர் ரெடி பண்ணி கொடுத்துருப்பார்ல, அதையும் அதோடைய முக்கியத்துவத்தையும் மாணவர்கள் தெரிந்து கொள்கிறான். சொல்ல புரியுதா? அதாவது என்ன, மதிப்பிடுவதற்கு முன்
அந்த ஒரு பேப்பர் வயசு மதிப்பிற்கு முன்னாடி அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் எப்படி திருத்தணும்ன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் மதிப்பீட்டு அளவீடு, அதாவது ஆசிரியர் வந்து அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் என்னென்ன இருக்கணும், எவ்வளவு மார்க் என்னென்ன இருந்தால் எவ்வளவு மார்க் கொடுக்கணும், அந்த அதை ரெடி பண்ணி தராரு. அப்ப அதோடைய முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுக்கிறான். சரிங்களா, அது முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிறான். இது எதனால தெரிஞ்சுக்கலாம், ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடு மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடு. ஒப்பார் மதிப்பீடு நான் 2 லட்சம் கொடுத்துட்டேன், சுய மதிப்பீடு நான் 1 கொடுத்துட்டேன். அடுத்து ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடு நன்மையும். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.